புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் VCC நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்தி கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. Vinayaka Missions Research. Deemed to be university. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கருப்பு திரைப்படத்தை இயக்குனர் RJ பாலாஜி இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்தில் அவர் முதல் முறையாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் நடிகர்கள் ஸ்வாசிகா, இந்திரன்ஸ், யோகி பாபு, சிவதா நாயர், சுப்ரீத் ரெட்டி, அனகா மாயா ரவி மற்றும் நடராஜன் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாவதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு DJ இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா சூழல் ஏற்படுத்தப்பட்டது. திரைப்படத்தை காண ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென திரையரங்க நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது.
பிரபு அவர்களை கண்டிக்கின்றோம். புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உத்தரவின் பேரில் தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பானை பயன்படுத்துகின்ற பேருந்துகள், கனரக வாகனங்கள், கார்கள் ஆகிய வாகனங்களில் பொருத்தியுள்ள காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தும் நடவடிக்கை போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது வாகனங்களில் பயன்படுத்துகின்ற காற்று ஒலிப்பானை அப்புறப்படுத்தி இந்த காற்று ஒலிப்பானை பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி எடுத்து கூறி அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வில்லியனூர் போக்குவரத்து காவலர்கள் காற்று ஒலிப்பானை தடுப்பதற்கு வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வகுப்புக்கான சிபிஎஸ்இ தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இதனை மானியத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம் ஆகிய பிராந்தியங்களில் அரசு பள்ளிகளை சேர்ந்த 5508 மாணவர்கள், தனியார் பள்ளிகளை சேர்ந்த 3281 மாணவர்கள், மத்திய பள்ளிகளை சேர்ந்த 363 மாணவர்கள் என மொத்தம் 9152 மாணவர்கள் இத்தேர்வை எழுதினர். தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் 8001 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இதன் மூலம் மாநிலத்தில் 87.42% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். புதுச்சேரி பள்ளிகளை சேர்ந்த 6763 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 6001 மாணவர்களும், காரைக்கால் பள்ளிகளை சேர்ந்த 1889 பேர் தேர்வு எழுதிய நிலையில் 1544 மாணவர்களும், மாஹி பள்ளிகளை சேர்ந்த 424 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 380 மாணவர்களும், ஏனாம் பிராந்தியத்தில் 76 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் 76 பேரும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் 7 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. புதுச்சேரி பகுதியில் 5 பள்ளிகளும், காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் தலா 1 பள்ளியும் இதில் அடங்கும். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நேற்று நடந்த விழாவில் முதல்வராக 5ஆம் முறையாக பொறுப்பேற்ற ரங்கசாமி சட்டசபைக்கு சென்று அங்கு தனது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தொடர்ந்து மாநில வளர்ச்சிக்காக அவர் 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி மாநிலத்தில் 100% எழுத்தறிவை அடைதல், மாநிலத்தின் 4 மண்டலங்களில் தலா 1 மாதிரி பள்ளி நிறுவுவது, மாஹியில் சர்வதேச செயற்கை கால்பந்து மைதானம் அமைக்கப்படும், புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் 5 அகில இந்திய அளவிலான தரத்தில் செயற்கை டென்னிஸ் மைதானங்கள் அமைப்பது, புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் உள்ள 108 கிராம பஞ்சாயத்துகளை உள்ளடக்கி 100% திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நிலை ஏற்படுத்துவது, இந்த நிதியாண்டில் 939 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இடைநிலை, மேல்நிலை, பட்டதாரி மட்டங்களில் ஒருங்கிணைந்த பணியாளர் தேர்வுகள் நடத்தப்படும், வறுமை கோட்டுக்கு மேலே உள்ள மஞ்சள் நிற ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு முதல்வரின் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்தி ரூபாய் 3 லட்சத்திற்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் உட்பட 17 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு அனுமதி அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை சேர்ந்தவர் நிஜாம் பாஷா கோழி இறைச்சி கடையில் வேலை செய்து வருகின்றார். இவர் கடந்த 9ஆம் தேதி தனது நண்பர்களான குலாம், சுகுமார் ஆகியோருடன் பைக்கில் புதுச்சேரி வந்தார். பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் 3 பேரும் அறையெடுத்து தங்கினர். அன்று நள்ளிரவு சுகுமார் மட்டும் பைக்கில் கடற்கரைக்கு சென்றுவிட்டு உணவு வாங்க கடலூர் சாலையில் உள்ள மால் அருகே சென்றபொழுது அடையாளம் தெரியாத 2 பேர் அவரை வழிமறைத்து மிரட்டி மொபைல் மற்றும் பைக்கை பறித்து சென்றனர். இதுகுறித்து சுகுமார் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இதற்கிடையே புதுச்சேரி கடலூர் சாலையில் நேற்று அதிகாலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகப்படும்படியாக பைக்கில் வந்த 2 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் ஓட்டி வந்த பைக் சுகுமாரிடம் இருந்து பறிக்கப்பட்டது என தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதில்
கண்டாக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த சஞ்சய்குமார், சந்தோஷ் என்பதும் ரவுடிகளான இருவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் பைக் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார். அதன்படி பள்ளி மற்றும் வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் மது கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனிடையே புதுச்சேரியில் நடந்து முடிந்த 16வது சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்துள்ளது. அதன்படி 5வது முறையாக முதல்வர் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட முதல்வர் ரங்கசாமிக்கு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை மாநில செயலாளர், புதுச்சேரி நடிகர் சங்க தலைவருமான நடிகர் பாண்டி செல்வம் அளித்துள்ள பேட்டியில் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட முதல்வர் ரங்கசாமிக்கும் அவருடன் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியிலும் வழிபாட்டு தலங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகள், பேருந்து நிலையம் போன்ற பகுதிகள் அருகே உள்ள மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்கள் ஆகியவற்றை உடனடியாக மூடப்பட வேண்டும் என்றும், புதுச்சேரி சித்தர்கள் வாழ்ந்து புண்ணிய பூமி, புதுச்சேரி முதலமைச்சரும் சித்தர் என்பதால் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் கல்விக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருகின்றார். இதனால் கல்வி நிலையங்கள் அருகே உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் நிரந்தரமாக மூட உத்தரவு பிறப்பிப்பார் என்று நம்பிக்கை உள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYC-யை புதுப்பிக்க ஏடிஎம் கார்டு விவரங்கள் மற்றும் OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்தார். அதன்பின் அவரது வங்கியிலிருந்து 49,490 ரூபாய் மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல் அரியங்குப்பத்தை சேர்ந்தவர் 50,000, பாகூரை சேர்ந்தவர் 21,000, லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் 23,000, குமாரபாளையத்தை சேர்ந்தவர் பெண் 9,346, உருளின்பேட்டையை சேர்ந்தவர் 2,300, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 24,600, குயவர்பாளையத்தை சேர்ந்த பெண் 4,000 என 8 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,83,736 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக நேற்று பதவியேற்றார். இதனை புதுவை மாநிலம் முழுவதும் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் சிவகுரு, பெரிய சிவா உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று சாலை அமைக்கும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உட்பட பலர் உடன் இருந்தனர்.
புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. Vinayaga Missions Research for University. For admission, call toll free 1800-309-3332. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதிய அரசின் பதவியேற்பு விழா நேற்று நடைபெற்றது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்ட சம்பவம் தமிழ் ஆர்வலர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுவோம் என தமிழ் உரிமை இயக்கம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமையில் திராவிடர் விடுதலைக் கழகம், மீனவர் விடுதலை வேங்கைகள், தேசிய மக்கள் முன்னணி உட்பட பல்வேறு பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். நேரு வீதி, மிஷன் வீதி அருகே வந்தபொழுது போலீசார் தடுப்பு கட்டைகளை அமைத்து அவர்களை தடுத்ததால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக வந்தவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அருகே அமைந்துள்ளது ஆரோவில் சர்வதேச நகரத்தில் சுமார்
3500 வெளிநாடு மற்றும் உள்நாட்டினர் வசித்து வருகின்றனர். ஆரோவில் சர்வதேச நகரத்தை சுற்றி கிரவுண்ட் வாக் திட்டம் நிறைவேற்ற மத்திய அரசு நிதி ஒதுக்கி அதன் பேரில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு ஆரோவில் குடியிருப்பாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆரோவில் நகரத்தில் உள்ள இயற்கை சூழல் அழிக்கப்படும், மரங்களை வெட்டுவதால் பாரம்பரியம் கேட்டு விடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆரோவில் நிர்வாகம் ஒரு பிரிவாகவும் ஆரோவில் குடியிருப்பாளர்கள் ஒரு பிரிவாகவும் செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று அறக்கட்டளை நிர்வாக அலுவலகத்தில் ஒரு தரப்பினர் மீட்டிங் நடத்தினர். அங்கு வந்த மற்றொரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. இரு தரப்பினரும் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக சண்டையிட்டுக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சனாதனம் குறித்து பேசி மக்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் பிரிவினைவாதத்தை உருவாக்குகின்றார் என்று புதுச்சேரி மாநில பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் கூறும்பொழுது, 2023ஆம் ஆண்டில் தமிழக மக்களிடையே எந்த பேச்சும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ அதே பிரிவினைவாத அரசியலை மீண்டும் மக்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் திணிக்க பார்க்கிறார். அன்று சனாதனத்தை டெங்குவோடும் மலேரியாவோடும் ஒப்பிட்டு அதை ஒழிக்க வேண்டுமென்று கொக்கரித்தார். இன்று அதே விஷமத்தனமான கருத்தை வேறு உருவத்தில் மீண்டும் வாசித்திருக்கிறார். காலம் மாறலாம், மேடை மாறலாம், ஆனால் இந்த இழிவான மனநிலை மட்டும் மாறவில்லை. மத உணர்வுகளை காயப்படுத்துவது திமுகவை சேர்ந்தவர்களுக்கு கைவந்த கலையாகிவிட்டது. சமூக அவலங்களை கண்டிப்பது வேறு, ஜாதி பாகுபாட்டை எதிர்ப்பது வேறு. ஆனால் பல கோடி இந்துக்கள் உயிராக மதிக்கும் ஒரு தொன்மையான நம்பிக்கையை நோய் என்று கொச்சைப்படுத்துவதும் அதனை ஒழிக்க வேண்டும் என்பதும் அநாகரிகத்தின் உச்சம். இந்த வாய்ப்பு கொழுப்பு மிகுந்த பேச்சு கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு விடப்பட்ட பகிரங்க சவால். இதே வாய்க்கொழுப்புடன் இதே மாதிரி சவாலை மற்ற மதத்துக்கு சொல்ல உதயநிதிக்கு தைரியமும் திராணியும் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அருள்முருகன், முதலில் சனாதனம் என்றால் என்ன? அதனை அழிக்க துடிப்பவர்களுக்கு தெரியுமா அதன் வலிமையும் அருமையும்? சனாதனம் என்பது ஏதோ ஒரு கட்சியோ கொள்கையோ அல்ல. அது இந்த பாரத மண்ணின் ஆன்மா. பேரரசுகள் மண்ணோடு மண்ணாயின, சிற்றரசுகள் சரிந்தன, காலனித்துவ ஆதிக்கங்கள் வந்து மறைந்தன. ஆனால் சனாதனம் இன்றும் உயிரோடும் உயிர்ப்போடும் இருக்கிறது. தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது. விவாதிப்பதற்கும் சீர்திருத்தம் செய்வதற்கும் இடமளிக்கும் ஒரு மாபெரும் நாகரிகம்தான் சனாதனம். அதனால்தான் இதற்கு சனாதனம் என்று பெயர். அதாவது நிலையானது, முடிவுற்றது. சைவம் முதல் வைணம் வரை என பன்னெடுங்காலமாக பல கிளைகளாக படர்ந்து விரைந்திருக்கும் இந்த ஆலமரம் நாத்திகத்தையும் தன்னுள் அனுமதிக்கும் அளவுக்கு சகிப்புத்தன்மை கொண்டது என்றும் அருள்முருகன் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில பொது செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான ஆனந்த் புதுச்சேரி நேரு வீதி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் தங்கியிருக்கும் நாட்களில் தினமும் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபட்டு செல்வது அமைச்சர் ஆனந்தின் வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அமைச்சரான பிறகு முதல் முறையாக புதுச்சேரி வருகை தந்த அவர் அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று சிறப்பு பூஜை நடத்தி அம்மனை வழிபட்டார். அப்பொழுது ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அமைச்சர் ஆனந்துக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து அமைச்சர் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள்.
மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார். இவருக்கு அரசு அதிகாரிகள், பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து திருக்கனூர் முத்து மாரியம்மன் கோவிலில் அறங்காவலர் குழு நிர்வாகி TSA கண்ணன் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து கூனிச்சம்பட்டு கிராமத்தில் பாஜக பிரமுகர்கள் சார்பில் ஐயனார் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் எழில்ராஜன், பாஜக செயற்குழு உறுப்பினர் கலைபெருமாள், பாஜக பிரமுகர்கள் தமிழ்மணி, அருண், நடராஜன், ரவி, அன்பு, ஊமதுரை மற்றும் பாஜக பிரமுகர்கள், கூட்டணி நிகழ்ச்சி தலைவர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மணக்க விநாயகர் பொறியியல் கல்லூரி IEEE மெட்ராஸ் பிரிவுடன் இணைந்து 14/5/2026 அன்று பொறியியல் பயன்பாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்த 2ஆம் IEEE சர்வதேச கருத்தரங்கம் துவங்கியது. 14/5/2026 மற்றும் 15/5/2026 மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற்ற இந்த 2 நாள் சர்வதேச நிகழ்வு பல்வேறு பொறியியல் களங்களில் அதிநவீன கண்டுபிடிப்புகளை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இச்சர்வதேச கருத்தரங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள RMIT பல்கலைக்கழகத்தின் ஆஸ்திரேலிய ஆராய்ச்சி கவுன்சில் தொழில்நுட்ப பள்ளியின் இணைவர் முனைவர் சமன் அடப்பட்டு தொடக்க அமர்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார். அவர் தனது சிறப்புரையில் பல்வேறு துறைகளில் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புக்கான உலகளாவிய தேவையை வலியுறுத்தினார். மேலும் IEEE உலகளவில் முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு நல்ல ஆராய்ச்சியாளருக்கு பேரார்வமும் தேடல் மனப்பான்மையும் இருக்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தரவை உருவாக்குகின்றது, ஆனால் அந்த தரவு சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். 6G பற்றிய அரிய தகவல்களை எடுத்துரைத்தார். பிராந்திய இயக்குனர், இந்திய IEEE கவுன்சில் மற்றும் நிலையான வளர்ச்சி நடவடிக்கைகள் துறையின் துணைத் தலைவர் முனைவர் பொற்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மற்றும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மீன் அணுவியல் பள்ளியின் பேராசிரியர் முனைவர் நாகராஜன் கருத்து திருட்டு இல்லாமல் கட்டுரைகளை எவ்வாறு வெளியிடுவது, ஒரு ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிக்கும்போது நம்முடைய ஆய்வு பங்களிப்பு 70% இருக்க வேண்டும் மற்றும் கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்றும் மேலும் IEEE நன்மைகள் மற்றும் தொழில்முறை உறுப்பினர்களுடனான ஒத்துழைப்புகள் பெற வேண்டும் என்றும் IEEE மாநாட்டை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவம் குறித்து சிந்தனையை தூண்டும் சிறப்பு விருந்தினர் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்க விநாயகர் கல்வி நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் அவர்கள் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். பொருளாளர் T. ராஜராஜன் அவர்கள் தமது உரையில், ஒரு கருவியில் எல்லா துறை தொழில்நுட்பங்களும் இணைந்திருப்பது போல மாணவர்களும் AI, ML, VR போன்ற பன்முக தொழில்நுட்பத் துறையில் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மற்றும் Edge AI-யின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இது ஸ்மார்ட் தீர்வுகளை செயல்படுத்துகின்றது மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை உருவாக்குகிறது என்று கூறினார். செயலாளர் டாக்டர் K. நாராயணசாமி, இணை செயலாளர் S. வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஸ்ரீ மணக்க விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான முனைவர் VSK வெங்கடாச்சலபதி பன்னாட்டு பேராசிரியர்கள், பிரமுகர்கள், பிரதிநிதிகள் மற்றும் பங்கேற்பாளர்களை அன்புடன் வரவேற்று கருத்தரங்கை துவக்கி வைத்தார்.
இக்கருத்தரங்கள் டீன் முனைவர் அன்புமலர் அவர்கள் இக்கருத்தரங்கள் சுமார் 182 தேசிய மற்றும் 7 சர்வதேச கல்வி நிறுவனங்களிலிருந்து 2135 ஆய்வுக் கட்டுரைகள் 5 முக்கிய பிரிவுகளின் கீழ் பெறப்பட்டது. அவற்றில் மிக தரமான 213 ஆய்வுக் கட்டுரைகள் நிறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்று தங்களது ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் என்று இக்கருத்தரங்கை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இக்கருத்தரங்கில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், கல்வி டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு டீன் முனைவர் வேல்முருகன், பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு டீன் முனைவர் NSN கைலாசம் மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட நிறுவனத்தின் கல்வி நிர்வாகிகளும் பங்கேற்றனர். உலகளாவிய கல்வி ஒத்துழைப்பை நோக்கிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பயணத்தில் ICETEA 2026 ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. இந்த மாநாடு மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு நிஜ உலக பொறியியல் சவால்களை ஆராய்வதற்கும் எதிர்காலத்திற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்ப தீர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு துடிப்பான தளத்தை வழங்குகின்றது. கருத்தரங்க தலைவர், பேராசிரியர் மற்றும் மின்னணு மற்றும் தொடர்பியல் பொறியியல் துறை தலைவர் முனைவர் ராஜா நன்றி உரை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. Vinayaga Missions Research deemed to be university. For admission, call toll free 1800 309 332.